ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து காலேஜ் லெக்சராக இருக்கிறா. அதில் வந்து காலையில் வந்து எல்லாம் பிஸியாக இருக்கிறனால இப்போ எல்லாம் வந்து வீடு துடைக்கிறது, பெருக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, மொத்த வீட்டு வேலைக்குமே யாரோ ஒருத்தவங்க வீட்டோட வச்சு அவங்க காலையில் வந்தாங்கன்னா மத்தியானம் இவங்க 1 மணியோ அது எத்தனை மணி நேரமோ இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டு மனுஷால் மாதிரி இவங்களும் பார்த்துக்கிறாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கையாக அவங்களும் செஞ்சுட்டு இவங்க கிளம்பி போகும்போது அவங்களும் கிளம்பி வெளில போய்ட்ற மாதிரி அந்த மாதிரி தான் பிளானில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து காலேஜ் லெக்சருங்கிறதுனால அந்த கோல்டெல்லாம் வந்து சின்ன சின்ன காதில் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கழுத்தில் போடுறது டிசைன்ஸு இதெல்லாம் வந்து தினம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க பழக்கம் இருக்க போல் இருக்குது. அந்த லாக்கரில் வந்து பீரோ லாக்கரில் வந்து எப்போவுமே அந்த ஃபுல்லாக அதில் அடுக்கி வச்சுருப்பா போல இருக்குது. அந்த செட்டெல்லாம் செட்டாக அது மாதிரி இருந்துட்டு அடுக்கி வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறா. ஒரு நாள் திடீர்னு பார்த்தோன்னா இல்லை இந்த லாக்கருக்குள்ளே உள்ள சைடில் ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து பொதுவான பெரிய நகைங்கள்லாம் லாக்கரில் பேங்க்கில் லாக்கரில் இருக்குமா, அதில் அந்த ஒரு செட்டு மட்டும் அந்த வீட்டில் இருக்க பீரோவில் இருக்க சைட் லாக்கரில் வந்து 35 கிராம்ஸ் அந்த நெக்லஸ் அதை வச்சுருந்துருக்கா போல இருக்குது. வச்சுட்டு அது ஏதோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அதை போட்டுட்டு வந்து அதை வந்து லாக்கரில் வைக்காமல் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த சைட் லாக்கரில் வச்சுருந்துருக்குறா. இப்போ பொதுவாக அந்த சர்வன் மெயின் நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாரும் அப்படின்னு சொல்ல, நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற பழக்கம் அவங்களுக்கு உண்டு. அதனால் வந்து இது எப்படி இருந்துகிட்ருக்கு. ஒரு 10 நாள் கழித்து அந்த நகையை லாக்கரில் வைக்கலான்னு திறந்து பார்த்தா அது காணோன்னே இவங்களுக்கு வந்து எடுத்தோடனே வீட்டில் இருக்கவங்க சரவணன் மேலே இவங்களுக்கு டவுட் வரும் இல்லையா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளாக இவங்க வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கா, சுத்த பத்தமாக இருக்கிறது, ரொம்ப இதுவாக தெரியுமா, என்ன சொல்கிறது, நம்பிக்கையான பாத்திரமாலாம் இருந்திருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணை கேட்கறதுக்கு மனசு வரல. எப்படி போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பிளான் பண்ணலான்னு பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பெட்ரூமில் அந்த பீரோ வந்திருக்கு, அந்த இடத்துல வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு வீட்டை வந்து இவங்க நிறைய தடவை வெளில போகும்போதெல்லாம் வீட்டை காவல் கூட வச்சுட்டு போகிற பழக்கம் உண்டாம். வீட்டில் விட்டுட்டு இவங்க போயிருக்கிறாங்க. போனோடனே இவங்க போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்துக்கும் போது என்ன பண்ணுறான்ட்டு இந்த கேமராவில் வந்து பார்த்தா வந்து அந்த பொண்ணு வந்து ஹாலில் உட்காந்துருந்த பொண்ணு இவங்க வெளியில் கிளம்புனா டக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டாக பெட்ரூம் போயிருக்கிறாங்க. அவங்க இந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்கில் ஒரு சின்ன பர்ஸ் இருந்திருக்கு, அதை எடுத்து அந்த பீரோ ஓப்பன் பண்ணியிருக்கா. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற டைமில் அந்த கேமரா வந்து ஃப்ளாஷ் வந்து அதில் பட்டவுடனே ஏதோ ஃப்ளாஷாக ஏதோ பட்டவுடனே இந்த பொண்ணு வந்து அந்த பீரோ ஓப்பன் பண்ணாமல் அந்த சாவியை எடுத்துகிட்டு இந்த ரிட்டர்ன் திருப்பி வர்ற மாதிரி சீனு அதோட முடிஞ்சு போயிடுது. போட்டோடனே அது வந்து இவங்க கேமராவில் பதிவாயிருக்கு. இவங்க வீட்டுக்கு வந்தோடனே அதை போட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த பொண்ணு தான் திருடி இருக்கான்னு சொன்னோன்னே இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி 2-3 ஒரு லேடி கான்ஸ்டபிளும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வந்தோடனே வந்து நகை காணா போச்சுன்னு சொல்கிறாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஒரு 2 hours என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. நான் எடுக்கவே இல்லை, சாதிச்சிருக்கேன். அதனால் இப்போ இந்த கேமராவில் இந்த ரெக்கார்ட் ஆனதை போட்டு காமிச்சோடனே வந்து என்ன பண்ண, நீ தான் பீரோவை திறந்துருக்குன்னு, நான் வந்து சும்மா தான் திறந்தேன்னு சொல்லியிருக்கா. அந்த பீரோவில் வந்து ஹேண்ட்பேக்குள்ளே அம்மா எப்போவுமே சாவி வைப்பாங்க, எனக்கு தெரியும், அதனால் திறந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து இல்லை நீ நகை நீ தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கணத்தில் 2 அறையெல்லாம் விட்டு கேட்டவங்களுக்கு ஆமாம் நான் முத்தூட் ஃபைனான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு ஏதோ சொல்லியிருக்கிறா. சொன்னோடனே இவங்க வந்து சரி அது என்ன, இவங்க வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த பொண்ணோட செல்ஃபோனை பிடிங்கிட்டாங்க கையிலேருந்து. ஏன்னா இப்போ போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா இவங்க வந்து நான் யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசி அலர்ட் பண்ண சொல்லிடலாம்ல. அதனால் உடனே இவ்வளோ தூரம் பேசி சொன்ன பேச்சு இல்லைன்னு சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி காரில் அந்த ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு நேராக அந்த பொண்ணு அந்த லேடியோட வீட்டுக்கே போயிருக்காங்க. அவங்க வீட்டில் போய் திறந்து பார்த்தா இந்த நெக்லஸ் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. அப்புறம் கையங்களமாக பிடிச்சிட்டதுனால வேறு வழி இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிட்டா. எப்படின்னா நீ எப்படி வீட்டில் அவங்க இருக்கும்போது அவனால் திருட முடிஞ்சதுன்னு கேட்டிருக்காங்க. திருட முடிஞ்சுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்தாங்கன்னா 2 hours எழுந்திரிக்க மாட்டாங்க, அந்த கேப்பில் தான் நான் வந்து பீரோவில் திறந்து எடுத்தேன்னு. அந்த ஹேண்ட்பேக்குள்ளே சாவி இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னா, எப்போவுமே அம்மா அதில் வைப்பாங்க. அது சின்ன ஹேண்ட்பேக்குள்ளே சின்ன பர்ஸ் ஒன்று இருக்கும், அதில் வந்து அந்த பீரோ சாவி வச்சுருக்கதை நான் பார்த்துருக்குறேன். அதனால் அதுலேருந்து எடுத்து தான் அந்த நெக்லஸை வந்து இவங்க இருக்கும்போதே அந்த பொண்ணு திருடியிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டில் வந்து சர்ச் பண்ணால் இந்த பொண்ணோட ஒர்க்கு ப்ளவுஸ் எல்லாம் இப்போலாம் 5000 6000 கொடுத்து தைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒர்க்கு ப்ளவுஸ் நிறையா இருந்து தான். அப்புறம் வீட்டில் இந்த சின்ன சின்ன திருட்டுகள் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி வீட்டில் இருந்து எடுத்து போன ஐட்டங்கள் நிறைய ஐட்டம் இவங்க வீட்டில் திருட்டு போன ஐட்டமெல்லாம் அங்கே இருந்திருக்கு. இதெல்லாம் இவங்கள கேட்டது ஆமாம் இதெல்லாம் எங்களோட தான் இவங்களும் ஒத்துருக்குறாங்க. இதில் என்னென்னா இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருப்போமே இந்த பொண்ணு நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாலேன்னு இவங்களுக்கு வருத்தம். அப்புறம் வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க.
அப்புறம் வந்து அந்த பெட்ரூம்குள்ளே இந்த பொண்ணு என்ட்ரு ஆகும்போது லைட்டை நிறுத்திட்டு தான் அந்த பீரோவை திறந்துருக்கா. அது ஏன் லைட் நிறுத்திட்டு நீ பீரோ திறந்தேன்னு போலீஸ்காரன் கேட்டேன். லைட்டு லைட்டு ஆனில் இருக்கும்போது பீரோவை திறந்தோம்னா ஒருவேளை கேமரா இருந்தால் அந்த ஃப்ளாஷ் தெரியாமல் போயிடும், அதனால தான் லைட் ஆஃப் பண்ணன்ட்டு. ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை நாளாக கேமரா இல்லாமல் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்திருக்கா. அதனால் அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்குது இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இவங்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க, அந்த போலீஸ்காரங்களே. அப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா, நீ வந்து சின்ன சின்ன அந்த முன்னாடிலாம் இருக்கிற அதெல்லாம் எதுவுமே தொடலையே, அதெல்லாம் ஒரு 10 கிராம்ஸு 15 கிராம்ஸ் அந்த மாதிரி செட்டாக அது ஏன் உள்ளே லாக்கரில் இருக்கிறப்ப எடுத்தேன்னு கேட்டதுக்கு, அது வந்து ரெகுலராக அவங்க மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால் இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும், இது உள்ள சைடில் வச்சதுனால அவங்க மறந்துட்டு ரொம்ப நாள் கழித்து தான் எடுப்பாங்கன்னு நான் நினச்சேன், இப்போதைக்கு அதை தொடமாட்டாங்கன்னு நினச்சேன், அதனால தான் அதை எடுத்தேன். என்ன ஒரு ட்ரிக்கு பாருங்கள். நான் எல்லா சரவண் மேடியும் நம்ம சந்தேகப்படணும்னு நான் சொல்லலை. பட் வந்து நம்ம இது எதிர்பார்க்க மாட்டோம். எப்படின்னா ஒரு ஹேண்ட்பேக்கை திறந்து அது உள்ள சின்ன பர்ஸை திறந்து அது பீரோ நம்ம இருக்கும்போதே வீட்டில் இருக்கும்போதே திறப்பாங்கங்கிறத நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். அதோடு நம்மளோட ஒரு நம்ம கூடயே வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க நடவடிக்கையெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணுவோம். அந்த பொண்ணு ஷூராக சொல்கிறாளாம், 2 ஹவர்ஸு அம்மா வந்து சிஸ்டமில் உட்காந்தாங்கன்னா எந்திரிக்க மாட்டாங்க, அந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்ட்டு. அதனால் வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவங்களாக இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து நம்மளும் கொஞ்சம் கண்காணிக்கப்படுறோங்கிறது நான் மனசில் இருந்துட்டாலே நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஏன்னா இதில் எத்தனை போச்சு எத்தனை வரலாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொன்று என்னென்னா அது வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அது வெளியில் சொல்லி பேப்பரில் பப்ளிசிட்டி பண்ணி இல்லாட்டி அந்த பொண்ணு இப்போ இருக்கிற வீட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணி அசிங்கப்படுத்தவனான்ட்டு அவளுக்கு அவமானமாக போய்டும். ஏழையாக இருந்தாலும் அவளுக்கும் மான மரியாதை இருக்குன்ட்டு அதெல்லாம் இவங்க வந்து வெளில யார்கிட்டையும் சொல்லாமல் அதை அப்படியே கமுக்கமாக முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை வருத்தப்பட வைக்க வேணாம். அது ஒரு மனிதாபிமானம் தான். இப்போ வந்து பண்ணணுன்னா பேப்பர்காரங்களை கூட்டு மீடியாவை கூட்டு இந்த பொண்ணை நிற்க வச்சு திருடிட்டான்னு சொல்லி காமிக்க முடியும். அக்கம் பக்கத்தில் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணணும்னு வச்சிங்களேன். என்ன தான் அவள் திருடினா கூட அவளுக்கும் ஒரு மான மரியாதைலாம் இருக்குது. நம்ம வந்து எல்லோரும் மட்டும் நம்ம அசிங்கப்படுத்தணும்னா அந்த பாவம் நம்மளுக்கு எதுக்குன்னு யோசிச்சு தான் இவங்க அதை செய்யாமல் விட்டாங்க. அந்த வரைக்கும் கரெக்டு தான், அது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணேன். இது நல்லா தான் பண்ணீங்க. ஏன்னா அந்த பொண்ணோட வந்து இதுதான் திருடின்னு சொல்லி நீங்கள் டிவியில் காட்டிங்கன்னா உண்மையிலே எவ்வளோ வருத்தப்படுவா. அதனால் வந்து அது வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு தான் நம்ம எப்போவுமே கொஞ்சம் கான்சியஸாக இருக்கும். நம்ம வீட்டு மனுஷால் இல்லாமல் இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் இது மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இது யாருமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு ஹேண்ட்பேக்கை திறந்து அது உள்ள சாவி எடுத்து பீரோ திறக்கிறதுங்கிறது இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதனால சொல்கிறேன்.